சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் மகிமையின் ராஜாவுமாய் இருக்கிறார். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். சகலமும் செய்ய வல்லவர் அவர். செய்ய நினைத்தது நிறைவேறும். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. வானோர் பூதளத்தார் பணிந்திடும் நாமம். நாவுகள் போற்றிடும் நாமமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஓ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? உம் ரத்தம் சிந்தி சத்துருவை சிலுவையில் வென்றவரே. உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. நம் தேவன் பெரியவர். What an awesome God. We worship you. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக எப்படி தேவனோடு அவள் போராடி அந்த ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்றுக்கொண்டாள் என்கின்ற அந்த சம்பவத்திலிருந்து பல காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கி கடைசி செய்தியாக கானானிய ஸ்திரீ விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன காரியங்களை செய்தாள் என்று சொல்லி சில காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்.
என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசுவை நோக்கி அவள் கூப்பிட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதின் குமாரரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவள் எப்படி கூப்பிட்ருப்பா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க முடியுது இல்லைங்களா? அவள் சத்தமிட்டு கூப்பிட்டுருந்துருக்கணும். ஏன்னா இயேசு தான் எனக்கு விடுதலையை கொடுத்தாகணும், என் மகளுக்கு விடுதலையை கொடுத்தாகணும், இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு மீட்பு அவர் மூலமாக தான் உண்டாகணும். ஏன்னா எவ்வளவோ காரியங்களை அவள் ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த பட்சத்தில் இயேசுவை அவள் தேடி வந்திருக்கிறாள். அப்போ நிச்சயமாக ஒரு டெஸ்பரேட்டாக ஒரு சத்தத்தை உயர்த்தி அவர் கூப்பிட்டுருக்கணும் இல்லைங்களா? ஆகையால் அந்த இடத்துல அவள் அப்படியாக கூப்பிட்ட பொழுது அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இன்னைக்கு நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு நன்மை உண்டாகும் என்பது தான் முதல் குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவை நோக்கி கூப்பிடுதல் என்பது நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம கேட்குறோம், இதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற காரியங்களாக இருக்கிறது. அப்படி நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கும் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ கூப்பிடும்போது நிச்சயமாய் நாமும் பெற்றுக்கொள்வோம். அதற்கான வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்போ ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், ஒரு ஆபத்து அப்படின்னும் போது அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று அவரே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ அப்படி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வாராம்? நான் உன்னை விடுவிப்பேன், நீ கவலைப்படாத, நீ எங்கேருந்து, எவ்வளோ ஆழத்திலிருந்து, எவ்வளோ தள்ளி இருந்து, எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இருந்து நீ என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் எப்படி நம்மளை விடுவிப்பாராம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில். அப்படின்னா நம்மளை பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை ஜனங்கள் பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மேலான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்படும்படியாக அவர் விரும்புகிறார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நாம உயர்த்தப்படத்தக்க விதத்தில் நிச்சயமாய் நமக்கு அவர் நன்மை செய்வார். அந்த உறுதியை நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கூப்பிடும்போது பதில் நிச்சயம் நமக்கு உண்டு. ஏனென்றால் அவர் நமக்கு பதில் கொடுப்பதனால அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். அது ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகையால் நாம் தைரியத்தோடு, நிச்சயத்தோடு நாம் இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 91:15 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறார்? முதலாவது மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு உறவு உண்டாகிறதை நாம் பார்க்குறோம். நம்ம பேசுகிறோம், அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நட்பு அந்த உறவுக்குள்ளே கடந்து வருகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அவர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார், ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார், நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நாம் பலப்படுத்தப்படுகிறோம். அப்போ அது மட்டுமல்ல, அவனோடு இருந்து, அப்படின்னா அவர் வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்ம கூடயே வந்துடுறார், இறங்கி வந்துடுறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நமக்கு உதவிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நமக்காக அவர் நம்மோடு வந்து நமக்காக பக்கத்தில் நின்று நமக்கு பேச வேண்டிய காரியங்களை நம் சார்பில் பேசி தீர்க்க வேண்டிய காரியங்களை நமக்காக தீர்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை தேற்றுகிறார், அந்த இடத்துல உறவு பலப்படுகிறது. அப்போ பாருங்கள், கூடயே வந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே நாம் கடந்து வர நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவன் அந்த உறவை விரும்புகிறார். அந்த உறவுக்கு அடிப்படையாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் அவர் நமக்காக வந்து உதவி செய்ய முடியும். அவர் நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு என்ன தேவையதை அவர் சந்திக்க முடியும். ஆகையால் நாம் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னை
விடுவிப்பேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை இங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு நன்மை செய்வது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய பெயரை அவர் கனப்படுத்துகிறார். அப்படின்னா நாம் எதிர்பார்ப்பதற்கும் மிகுதியான நன்மையை நமக்கு கொடுக்கிறார். நம்ம ஒரு ஆபத்துலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு கூப்பிட்டோம், ஆனால் அவர் நம்மை நேசித்து அவரோடு இருக்கிற அந்த உறவின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறார், நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக அந்த உறவு எப்படி பலப்படுகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ இங்கே நம்ம பார்க்குற காரியம், அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார், நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அநேக காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். அப்போ இன்னும் க்ளோஸாக ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம். அப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட 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 அந்த உறவு பலப்பட்டு கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு நண்பனுக்கு உதவி செய்கிறவராக மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு உறவுக்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல நாம் உதவியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த நட்பின் நிமித்தமாக அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு அவருக்காக வாழவும் அவர் நம்மை அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஆகையால் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார், உதவி செய்கிறார். அதே நேரத்தில் அவருக்காக நாம் வாழ்வதற்கு ஒரு அழைப்பையும் அவர் கொடுக்கிறார். அப்போ அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது அவர் இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ, அவருக்கு பிரியமாய் நம் வாழ, அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யத்தக்கதாக அவர் அந்த உறவில் நம்ம வளர்க்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ இதற்கெல்லாம் காரணம், இதெல்லாம் எங்கே துவங்குது அப்படின்னு பார்க்கும்போது அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறதுல தான் துவங்குது. அப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உறவு அது பலப்பட்டு கொண்டே போகிறது. அப்போ அவருக்காக வாழவும் அந்த உறவு நம்மை உந்தி தள்ளுகிறதாய் இருக்கிறது. ஆகையால் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அற்புதங்களை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாயிற்று. அந்த உறவின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார், நாம் கேட்பதை அவர் கொடுக்கிறார். அவருக்காக நாம் வாழுவோம் என்கின்ற நிச்சயத்தோடு அவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஓகே, ரெண்டாவது அவள் செய்த காரியம், அந்த கானானிய ஸ்திரீ செய்த காரியம் என்ன என்று சொல்லி நம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கிற காரியம், அவள் என்ன செய்தால், இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லி சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசுவை பின்தொடரும் பொழுது நாம் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசு போகிற இடங்களுக்கு நம்ம போகிறோம், இயேசுவோடு நம்ம கூட இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த உறவு, இயேசுவோடு அந்த ஐக்கியம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நாம் பின்னாடி போகும்போது, அவர் காலடி எடுத்து வைக்கிறத நாமும் பார்த்து அதன்படி நம்ம செயல்படும் போது, அவர் என்ன காரியங்களை செய்கிறார், எப்படி பேசுகிறார், என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளும் போது, அப்படியாக அவருக்கு பின்பாகவே நாம் சென்று கொண்டு இருக்கும்போது நாம் அதன் மூலமாக நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். யோவான் 10:27 நம்ம வாசிக்க கேட்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம், அந்த முதல் பகுதியில் இந்த ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாக, அவருடைய ஜனமாக நம்ம இருக்கிறோம். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம்.
அவரோடு கூட இருக்க இருக்க அவருடைய சத்தத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம், அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோம், அப்போ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத கேட்குறோம், அப்போ அந்த சத்தம் நம்முடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ அந்த சத்தம் கேட்கும்போது இது இயேசு தான் பேசுகிறார் அப்படின்றத சீஷர்கள் எப்படி அவரோடு இருந்து பழகி அதை கற்றுக்கொண்டார்களோ அதே போல் நாமும் அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க அவரை பின்பற்ற அவரோடு கூட இருக்க நாமும் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இயேசு தான் நம்மளிடத்தில் பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏன்னா அவர் சொல்கிறத கீழ்ப்படியும் போது நமக்கு நன்மை உண்டாகிறது. ஏன்னா அந்த பின்பாக பகுதியில் பார்க்குறோம், அந்த ஆடுகள் அவருக்கு பின் செல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வழி நடத்துதலுக்கு அவைகள் உட்படுகிறது. அதே நேரத்தில் பார்க்கும்போது அந்நிய சத்தங்களும் உண்டு. அப்போ அந்த அந்நிய சத்தங்களுக்கு அந்த ஆடுகள் என்ன பண்ணாதான் செவி கொடாது என்று சொல்லி அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்நிய சத்தங்களுக்கு அவைகள் விலகி ஓடும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். தவறான சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதற்கு நம்ம செவி கொடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு இயேசு என்னை இப்படி என்கிட்ட அதை பேசுகிறார் அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கும் என்றால் மற்ற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம், அதுக்கு நம்ம விலகி வந்துடுவோம். அப்போ இது இயேசு தான் என் கூட பேசுகிறாரு அப்படின்ற தெளிவு இல்லாத பட்சத்தில் நாம் பிற சத்தங்களுக்கு செவி கொடுக்க நேரிடும். ஆகையால் தான் அவரை பின்பற்றி அவரோடு இருந்து அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். அப்பொழுது அவர் நன்மையான பாதையில், செம்மையான பாதையில் நம்மை நடத்துவார். செழிப்பான இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார். சமாதானத்தை கட்டளையிடுவார். இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் அவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டு அவருக்கு பின்பற்றும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்த அழைப்பை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என் பின்னே வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். அப்போ பின் சென்றதுனால உண்டாகும் நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் நன்மை உண்டாயிற்று. அவர்களும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வந்தாங்க. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறினார்கள். ஏனென்றால் இயேசுவோடு அவர்கள் கூட இருந்து அவரிடத்துல இந்த கற்றுக்கொண்ட காரியங்கள், அவரிடத்துல இந்த இம்பார்ட் பண்ணி கொண்ட அபிஷேகம், அவர்கிட்ட இருந்த வல்லமையை இயேசு அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அற்புத அடையாளங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவர்களை அனுப்பினார். ஸோ அப்படியாக அவர்கள் அனுப்பப்படும் பொழுது அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை இயேசுவினிடத்தில் இருந்ததுனால பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சபை மக்களுக்கும் அவங்க அனுப்பப்பட்ட எல்லா இடங்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். ஆகையால் இந்த நாளில் இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது அவர்களைப் போல நாமும் சீஷர்களாக மாற முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். கிறிஸ்துவுடைய அபிஷேகத்திற்குள்ளே நம்ம கடந்து வந்து அநேக அற்புத அடையாளங்களை நாமும் செய்ய முடியும். அப்போ அதற்கேற்ற கிருபைகளும் அதற்கேற்ற பாதையில் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படும் போது, அவரை நாம் பின்பற்றும் பொழுது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் அவரை பின்பற்றும் போது நமக்கு உண்டாகும் நன்மைகள் நாம் மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவதாக அவள் செய்த காரியம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இரண்டையும் நம்ம வாசிக்க கேட்போம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அப்போ நம்ம பார்க்குறோம், அவள் இயேசுடைய பாதத்தில் விழுந்தாள். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், பணிந்து கொண்டாள். அப்படின்னா பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது எதை குறிக்கிறது? தேவனை ஆராதிக்கிறத குறிக்கிறது. அப்போ அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிறத அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் அவரை நம்ம பற்றி கொள்ளும்போது, அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து கொள்ளும்போது, அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் மற்றும் 42ஆம் வசனம்.
அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ இங்கே மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளும்போது, அவரை ஆராதிக்கும் போது, அப்போ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது இயேசுவே அவருடைய வாயினால் சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளும்போது நல்ல பங்கு நிச்சயமாய் நமக்கு சொந்தமாகிறது. என்ன அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய சகோதரனுடைய ஜீவனை அவள் மீண்டும் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 43 முதல் 45 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களானார்கள். அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை ஆராதிக்கிற மரியாள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் ஆராதிக்கிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவளுக்கு செஞ்ச அந்த அற்புதத்தின் நிமித்தமாக அதை பார்த்து கொண்டிருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் இந்த இடத்துல நாம் தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அற்புதம் உண்டாகிறது. நாம் தேவனிடத்துலேருந்து அற்புதங்களை காண்கிறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு சாட்சியாகவும் நாம் மாறுகிறோம். அப்போ தேவன் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது தேவன் நம்மை சாட்சியாக நிற்க வைக்கிறார். ஆகையால் அவரை ஆராதிப்போம், அவரிடத்துலேருந்து அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், அவருக்கு சாட்சியாய் நாம் ஜீவிப்போமாக. கடைசியாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் அந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல அவர் உரிமையாக கேட்குறா. ஆண்டவரால் தான் செய்ய முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தபடினால் அவள் நிச்சயமாக இயேசு கிட்டேருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தோடு அவள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்குறத நம்ம பார்க்குறோம். உரிமையாக நம்ம யார்கிட்ட கேட்போம்? நம்ம அப்பா அம்மாக்கிட்ட கேட்போம், இல்லை நம்ம நெருங்கினவங்ககிட்ட நம்ம கேட்போம் இல்லைங்களா? நமக்கு செய்யக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம உரிமையாக அவங்ககிட்ட போய் நம்ம கேட்பது நம்முடைய பழக்கம். அப்போ இவள் இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கிட்டேருந்து நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அவர் எனக்கு நிச்சயம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக, இது எனக்கு சொந்தம், இந்த சுகம் என் பிள்ளைக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உரிமை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக அவள் பேசுகிற அந்த வார்த்தையிலையும் அந்த உரிமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சா கூட, இல்லை எனக்கு உரிமை இருக்குது, உங்கள் வீட்டில் நான் ஒரு அங்கத்தினர், நான் நாய்க்குட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை அவள் அங்கே பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாமும் கூட உரிமையோடு ஆண்டவரிடத்தில் அணுகும்போது அந்த இடத்துல இயேசுவால் அவளுக்கு நோ சொல்ல முடியவே இல்லை. அவள் அந்த இடத்துல அவளுக்கு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அவ்வளவாக இயேசுவின் இடத்துல அவள் உரிமை கொண்டாடி அந்த உரிமையாக அவள் கேட்டு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். தன் தகப்பனிடத்தில் அக்ஷால் எப்படி உரிமையாக தனக்கு அப்பா கொடுத்துருக்குறாங்க, அதையும் கடந்து இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டு பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான்.
அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், அவளுக்கு அப்பா கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் அவள் என்ன பண்ணுறா, எனக்கு வறட்சியான நிலத்தை தான் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள்லாம் இருக்குது, அதையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் கேட்கும்போது எனக்கு அதில் ஒரு நிலத்தை கொடுங்க அப்படின்னு தான் அவள் கேட்குறா. ஆனால் அவங்க அப்பா அதை கேட்டப்ப அவளுக்கு எப்படி கொடுத்தாராம், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் நம்முடைய தகப்பன், பரம தகப்பன், அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் இன்னும் அதிகமாய் கூட்டி தான் நமக்கு கொடுப்பாரே தவிர கேட்குறத கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார். அப்போ இங்கே அக்ஷால் என்ன செய்தால், தன் தகப்பனிடத்தில் என்ன இருக்குது அப்படின்றத அறிந்திருந்தால், ஆகையால் அவள் தைரியமாக கேட்டாள். ஆகையால் நாமும் நம்முடைய பரம தகப்பனுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்வோம் என்றால், அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால், அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த வெளிப்பாடு நமக்குள் இருக்கும் என்றால், நாமும் என்ன பண்ணுவோம், தைரியமாக அவர்கிட்ட நம்ம போய் கேட்போம், உரிமையாக நம்ம போய் கேட்போம். எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன், அவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்ற அந்த உரிமையில் போய் நாம் கேட்கும்போது, என் பிள்ளை கேட்குறாங்க, நான் எப்படி கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், மிகுதியாய் கொடுப்பார், கேட்பதை பார்க்கிலும் அதிகமாய் கொடுப்பார். அவர் அந்த உறவுக்காக தான் அவர் வாஞ்சிக்கிறார். எங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் உரிமை கொண்டாடினீங்கன்னா அவர் மனதுருகி உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையினால் அவர் நிரப்புவார், கேட்பவைகளை கொடுப்பார், இன்னும் அதிகமான காரியங்களையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட தகப்பனின் அன்பை அந்த காலத்திலேயே அந்த கானான் ஸ்திரீ அறிந்திருந்தாள், உரிமை பாராட்டினாள், பெற்றுக்கொண்டாள். ஆகையால் நாமும் கூட பிதா என்னுடைய தகப்பன் என்கின்ற உரிமை கொண்டாடி அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வசனங்களில் நாங்கள் வாசிக்க கேட்டோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உனக்கு என்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களேப்பா. இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்க ராஜா. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, அவங்க தேவைகளை சந்திங்க அற்புதமாய் அப்பா. அவங்க சூழ்நிலையில் உங்களுடைய நன்மை கடந்து வருவதை அவர்கள் காணட்டும் ராஜா. நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்து காமிங்கப்பா. நீங்கள் சொன்னதை செய்கிற தேவன் ராஜா. அப்பா, அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அப்பா நீர் அற்புதங்களை செய்வீராக. சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒவ்வொருவரையும் நீ சாட்சிகளாக நிற்க வைப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா, அவர்கள் அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, மற்றவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து உம்முடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொண்டு உமக்காக வாழ அவர்களை நீர் எழும்ப செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படியாக உம்மை ஆராதிக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உங்களுடைய பாதத்தில் பணிந்து உம்மை பற்றி கொள்கிறவர்களுக்கு நீர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆராதித்து உம்மை துதித்து அப்பா உம்மை மகிமைப்படுத்தி நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா என்கின்ற அந்த உரிமை கொண்டாடி அப்பா அவர்கள் கத்தாவே உம்மிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அவர்கள் விசுவாசத்தில் ஒவ்வொருவரையும் நீர் எழும்ப செய்வீராக. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் இப்பொழுது நாங்கள் கூப்பிடுகிறோம், அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்பா எங்களுக்கு நன்மை செய்யுங்க, எங்களுக்கு இந்த தேவையை சந்திங்க அப்பா என்று நாங்கள் உங்களுக்கு நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே. இந்த நேரத்தில் அப்படியாக கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுப்பீராக அப்பா. உரிமை கொண்டாடுகிறவர்களை அப்பா நீர் நேசித்து அணைத்து கொண்டு பிள்ளைகளாக கத்தாவை பாவித்து அவர்களுக்கு நீர் நன்மை செய்து
திருப்திப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்பதற்கு மிகவும் அதிகமாய் கொடுக்கிற நல்ல தகப்பன் நீர் அப்பா. அப்படியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீர் நன்மையானதை கொடுத்து திருப்திப்படுத்துவீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமையை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் உங்கள் அப்பாவாக இருக்கிறார். அவரை நேசிங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார். God bless you.